4 வடையும் பார்த்து சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு வேளை மட்டும் ஏமாத சக்கரெல்லாம் கொட்டியாது. மானம் பார்த்து மானம் வாய் பிச்சுக்கின்னு போகுது போல காரம். அப்படித்தான் தம்பியா? காரம் நல்லா ஹெவியா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? மாப்பிள்ளைக்கான வடை வந்து தயாராகிடுச்சு. 2 வடையில் வந்து புளியாங்கொட்டை வச்சுக்கிறாங்க, மீதி 3 வடையில் வந்து பச்சை மிளகா வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து நான்வெஜ் செஞ்சு போட்டோம், இன்னைக்கு வந்து வெஜ்ஜு. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? கடைசியாக வந்து ஒரே ஒரு வடை தான் சக்கரை ஏற்றணும். ஒரு வடை ஏமாந்துட்டியா நீ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு செய்யலாம்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உடனே வடை பாயசம் சொல்லி கேட்டீங்கன்னா, நேற்று வந்து நான்வெஜ் எல்லாம் செஞ்சோம், இன்னைக்கு மட்டும் வெஜ். ஏன்னா இன்னைக்கு தைப்பூசன்றதுனால நம்ம கவுச்செல்லாம் எதுவும் செய்யக்கூடாது வீட்டில். அதெல்லாம் நான் வெஜ் ஐட்டில் செஞ்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணிக்கிறேன் நான். என்னென்ன செய்யலான்ற ரெடி பண்ணிக்கிறீங்க? சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், வடை எல்லாம் அனைத்துமே செஞ்சு மாப்பிள்ளைக்கு விருந்து வைக்கலான்னு பாக்குறேன். வாங்க என்னென்ன செய்யலாம்னு முடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வடை சுடுறத தான் மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷலாக எதனா வச்சு தரலாம்னு ஐடியா பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் சாம்பார் எல்லாம் ரசம் நம்ம கேஷ்லேயே கூட்டிக்கலாம். அப்புறம் வடைலாம் அடுப்பில் வெளியில் செஞ்சுக்கலாமா? சரிம்மா, வாங்க பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? அடுப்புல வந்து பயிர் வேவுது. பயிர் வேவுதா? சாம்பாரே கொதிக்க வச்சிட்டேன். நீ கொதிக்க வச்சியா? சரி, நான் கவனிக்கல. ஏனங்கழி வந்துன்னா அதனால நான் கவனிக்கல. ஒரு ரசத்துக்கு வந்து ரெடி பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். கையாலே கூட்டல, ரெடிமேட் ரசம். ரெடிமேட் ரசம் கையாலே கூட்டிக்கிறான் நீட்டு ரசம். ரெடிமேட் ரசம் என்ன நம்ம சொன்னேன், புளியை வந்து கரைச்சி ஊற்றுவாங்க. நான் புளி அப்படியே கரைச்சி விட்டுக்கலான்னு கோசம் ரெடிமேட் ரசம் சொல்றது. என் ஸ்டைல சொல்றேன். ரசம் தான் கூட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சீரகம், பெருங்காய் கட்டி 1 போட்டுக்கிறேன். இதுல வந்து 2 காஞ்ச மிளகா, 2 துவரம்பருப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதான். காஞ்ச மிளகா 2 கொஞ்சம் துவரம். ஆமா, சரி சரி. வேலையை முடியும். 10 மணிலாம் சாப்பிட கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா. குழம்பு ரெடி ஆயிடுச்சு சொல்லிட்டு நீ குழம்பு சாதம் வடிக்கிற வேலை தான். இப்போ சின்ன சின்ன வேலை தான் நான் செஞ்சிடலாம். சரி, வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். செய்ய போறீங்க? வடை சுடுறதுக்கு வந்து வெங்காயம் அஞ்சுங்கிறான். வீட்டில் வந்து எல்லா வேலையும் ரெடி ஆயிடுச்சு. பாப்பாங்க சாப்பாடு செஞ்சுங்கிறான். சாம்பார் வச்சுட்டு, ரசம் வச்சுட்டு, பாயசம் செஞ்சுட்டு, அப்பளமும் வச்சுட்டேன். செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் செஞ்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வடைக்காக. இன்னும் நான் தொட்டுக்கு செய்யல. வாழைக்காய் பொரிக்கலாம்னு நினைச்சுக்கிறேன். பொரிக்கணும். போறீங்க. ஆமா. ஆனால் வடை சுட மட்டும் ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சு தரேன் உங்களுக்கு. ஆனால் உனக்கு இல்லை, மாப்பிள்ளைக்கு மட்டும். பாத்தீங்களா? நேற்றே நினைச்சேன் 2 பேருக்கு சும்மா மீன் வைக்கும் போது என்னடா இது இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா இப்பதான் தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு மட்டும் ஸ்பெஷலா. நான் ஏன் சொல்றேன்னா, பொண்ணுக்கு கொடுக்க கூடாதுமா, மாப்பிள்ளை தான் பாப்பேன், மாப்பிள்ளைக்கு கொடுக்க பார்த்து. சரியா? பார்க்கலாம். எனக்கே சர்ப்ரைஸா இருக்கே. ஆமா, பாரு. நீ சாப்பிட பொண்ணு கொடுக்க கூடாது. சரி, நம்ம பொண்ணு. அதனால சரியா? சரி பாரு, நல்லா வடை மாவு கரைச்சி வரைச்சின்னு இது பியா உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம சீரகம் சேர்த்துக்கிறேன், பெருஞ்சீரகம் இது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்சி வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேவையில்ல உப்பு போட்டுக்கிறேம்மா. போட்டு இது நல்லா பேசி விட்டுக்கிறேன். மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷலாக ஒன்று இதில் 2-3 வடை செஞ்சு தரணும். இன்னும் ஸ்பெஷலாக இந்த பச்சை மிளகா, புளியாங்கொட்டை வடையில் வச்சு கொடுப்போம். அவர் கரெக்டாக எடுக்கிறாரா இல்லை அப்படியே சாப்பிட்றதா பார்க்கலாம். என்ன அவங்க மூஞ்சி என்ன சொல்லுவாங்க, என்னது ரியாக்ஷன் கேட்டாங்க பார்க்கலாம்னா. இதுதான் நான் ஃப்ரெண்ட்ஸ் ரகசியமாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ரகசியம் மைக் போட்டு ஊர் ஃபுல்லாக சொல்கிறீங்க. நான் வாங்கிட்ட சொல்கிறேன், அவங்ககிட்ட சொல்லல. என்கிட்ட சொன்னாலே ஊர் ஃபுல்லாக சொன்ன மாதிரி தான். அப்பா நார்மலாக வச்சுக்கிறேன்னு வருத்தப்படுறாரு. அந்த மிளகா என்ன மிளகான்னு தெரியுமா? வானம் பார்த்த மிளகா, செம்ம காரம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எண்ணெய் சேர்த்து அடுப்பு வச்சுக்கிறேன், வடை சுட்டுக்கிறேன். நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடுறோம். வடை போடுறது எண்ணெய் காஞ்சி தான் டெஸ்ட் பண்ணுறோம். சின்ன வடை போட்டேன். இப்போ வந்து நாங்கள் வடையை போட்டுருக்குறோம். மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷலாக நடத்தணும் இல்லையா? நம்ம புளியாங்கொட்டை வைக்கிற பிரச்சனை அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். சரியா? இது 2 மட்டும் வச்சுக்கிறேன். ஃபைனலாக காட்டுங்க எப்படி இருக்குன்னு. இரு வரேன். தெரியாத இருக்கலாமா? தெரிஞ்சு வைக்கக்கூடாது, அதனால தான் எப்படி காட்டுறது. இந்த வடையை போட்டுக்கிறேன்.
சரி எல்லா வடையும் ஒன்னா தானே கலப்பீங்க, அதே எப்படி இந்த வடை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கீங்க? தட்டுல எடுத்து வச்சு சாப்பிட சொல்லணும் நமக்கு. இப்பயே சாப்பிட அணுல் அடிக்குது சார் ஜெயஸ்ரீ. இங்க பாரு, இது வந்து வானம்பாத்து மிளகா, இது 2 வச்சு கொடுக்கலாம். இது தனியா சுட்டு ஒரு தட்டுல வச்சிருவேன், சாப்பிட பார்த்து அதில் வைப்பேன், இலையில வைப்பேன். எல்லாம் வடைக்குடி சேர்க்க மாட்டேன். சின்ன மிளகா அண்ணா வெளில தெரியாது. தெரியாதுமா, ஒரு உருண்டை பிடிச்சி அழகாக சுட்டு வைக்கணும். கட்டுறதுக்கு முன்னாடியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வடை தட்ட வேண்டியது தானே? இல்லைம்மா, வராது. அப்போ இந்த 3 வடையும் விலங்குமான வடை. ஆமாம், இந்த 3 வடையும் விலங்குமான நீயே சொல்லிட்டு இருக்கா. இதுதான் புளியாங்கொட்டை வடை. ஜெயஸ்ரீ, இதில் 3 மிளகா வைக்கிறேன், பார்ப்போம். மாப்பிள்ளை எடுத்து சாப்பிட்றாரா இல்லை அப்படியே கடிச்சு சாப்பிட்றாரா பார்க்கலாம். டேலண்டான உள்ளவங்க போனால் எடுத்து எடையை போட்டு சாப்பிடுவாங்க. இது எப்படி சாப்பிடணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. வடை அனலில் வேறு தீயுது. இதே நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நார்மலாக சுட்டு எடுத்துறேன். உளுத்த வடைலாம் அதிகமாக சாப்பிடவே பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனால் இந்த வடை அந்த உளுத்த வடை செஞ்சுக்கணும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ தான் கலப்பை எடுத்துக்கலாம். கலப்பை வேணும்னா சூப்பராக அது பிடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வேறு சீரோ குளிப்பாட்டப்படாத பாடுபடுறாரு, அதனால கூட துணை கொண்டுங்கிறாரு. ஆமாம், அதுமாரி இந்த வருஷம் வர டிசம்பர் பூ செடி போகிறோம். நாங்கள் வெட்டி போட்டோம். ஆடு மாடெல்லாம் மென்று இருக்குது. இந்த வருஷம் அதிகமாக பூ பூக்கலை, கொஞ்சமாக பூ பூ. அது நாங்கள் வந்து பெருசு தலையில் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பூ. ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ளைக்கான வடை வந்து தயாராகிடுச்சு. 2 வடையில் வந்து புளியாங்கொட்டை வச்சுக்கிறாங்க, மீதி 3 வடையில் வந்து பச்சை மிளகா வச்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறாரு சொல்லிட்டு. சுட்டு வச்சு வந்து ஜெயஸ்ரீ வந்து சாரனே வந்து உட்காந்து சாப்பிட்டுங்க. அதுமாதிரி தம்பி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெட்டு கொடுக்குறேன், சாப்பிட்டு கடிச்சு சாப்பிடு. சாப்பிடு ஜெய, வாங்கி என்ன டெஸ்டிங்கா? அப்பவே எனக்கு மட்டும் 3 மிளகா வச்சு தப்பிச்சிட்டாரு. சரி, எனக்கு ஏதோ இல்லைங்கிறது கூட்டு கொடுக்கும் போதே நினைச்சேன். அதுல மிளகா இல்லை, பார்த்துட்டு தான் கொடுத்தேன். கடிச்சு சாப்பிடு அப்படியே. எல்லாத்துலயும் இருக்குதா? எல்லாத்துலயும் இல்லை, ஒரு இருக்கிற ஒரு விதமானது. கடிச்சு சாப்பிடு, புட்டு சாப்பிடு. இந்த மாதிரிலாம் பண்ணா வடையை பூங்கிடுவாங்க. எது சுட்டு தட்டு புட்டு சாப்பிடுங்க. புளியாங்கொட்டை என்ன இதெல்லாம்? வடவுல மழை புளியாங்கொட்டை என்னது? அடுத்து என்ன இருக்கும்? வடவுல மழை புளியாங்கொட்டை அடுத்து என்ன இருக்குன்னு பயமா இருக்குது. நீ உனக்கு இருந்தா உனக்கு நல்லா கடிச்சு சாப்பிடலாம். புளியாங்கொட்டை கண்டுபிடிச்சு சாப்பிடு போற, அப்படியே சாப்பிடணும். ஏற்கனவே பல்லு வீக்கு நான் என்ன பண்ணிட்டு வாங்க மாட்டல. என்ன இதெல்லாம் ஜெயா? உனக்கு ஸ்பெஷலா பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாக்குறியா? ஆமா, நான் சாப்பிட்டு இருக்காங்க. என்ன வருவீங்களா வீட்டுக்கு என்னையா விருந்துக்கு? அன்னைக்கு வாங்க, உங்க கதையை பேசிக்கிறேன். பாப்போம். என்னது? ஜெயா முன்னாடி சொல்லிட்டேன், சிக்னலுக்கு கொடுத்து போய் அம்மா போட்டு வாங்குது. வளரடாத. இன்னும் நல்லா மண்ணு போட்டேன்னா மதுரை.
சாமத்தியமா 2 வடை கண்டுபிடிச்சா புளிய மாட்டேன் அந்த வடையெல்லாம். மிளகா மிளகாவையா கண்டுபிடிச்சாரா? எல்லாத்தையுமே தான் கண்டுபிடிச்சிட்டு ஒன்று என்ன பண்ணிடுவோம். மாவாரி இது இல்லை சாப்பிட முடியல. ஒன்று இதில் ஒன்றுமே இல்லை. நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன். ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். உள்ள போட்டு ஃபுல்லா சாப்பிட உனக்கு தானே பிரச்சனை. நல்லா தள்ளி கடி. தள்ளி பாதி கடிச்சேன். நீ வேலை கடிக்கிறாரு சாமாத்தியமா சாமாத்தியம் தான் நீங்களா? மிளகா மிளகா வாயில போயிடுது. போயிட்டு கீழே போகுது. போயிடுச்சு. பாப்பா தம்பி என்ன காருதா? கண்ணு கலங்குது. காருதாவா? எப்படி கடைசியாக ஏதோ ஒரு வடை மட்டும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு தண்ணி கலந்து ஃப்ரெண்ட்ஸ். கடைசியா வந்து ஒரே ஒரு வடை தான் சக்கரை ஏத்தணும். ஒரு வடை ஏமாந்துட்டியா நீ? பச்சை மிளகா நான் தானே கொடுத்தேன் அந்த கொய்யாக்கா. ஐயோ போதும். 4 வடையும் பார்த்து சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு வேலை மட்டும் ஏமாத சக்கரெல்லாம் கொட்டியாது. மான மற்ற மிளகா வாய் பிச்சுக்கின்னு போகுது போல காரம். அப்படித்தான் தம்பியா? காரம் நல்லா ஹெவியா இருக்குதா? ஏமாந்துறாரு பத்தி லாஸ்ட் வடையெல்லாம் தெரிஞ்சுக்க. அவங்க சொல்லும் போது நான் ஏதோ பாசமான டெஸ்டிங் நினைச்சேன். இப்பதான் தெரியுது அதெல்லாம் வேசம். நேற்று வந்து நான்வெஜ் செஞ்சு போட்டோம். இன்னைக்கு வந்து வெஜ்ஜு அப்படித்தானே? ஆமா, சாம்பார் வடை பாயசம் அப்பளம் ரசம். சரி அம்மா என்னென்ன ஸ்பெஷலாக செஞ்சுலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லைம்மா. நம்ம எப்பயும் செய்யற நம்ம வீட்டில் செய்யற செஞ்சு சாம்பார் சாதம் வடை அப்பளம் அப்புறம் வந்து தொட்டுக்கு அது என்ன வச்சுக்கிறீங்க? உருளைக்கிழங்கு பொரியல் தானே. அப்புறம் வந்து பால் பாயசத்தோட முடிச்சுக்கிறாங்க. ரசமும் இருக்குது. தனித்தனியா வடை பிரிச்சு சுட்டு வச்சு ஒரு 5 வடையில மாப்பிள்ளையே கெடுத்தாலும் வச்சுட்டாங்க. இந்த வடையை நம்பி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அதெல்லாம் எதுவும் இல்லை. வைக்கலாம் தான் நினைச்சேன். சரி பாவம்னு வைக்கல. வீட்டுக்கு வருவல்லவா வெடிகுண்டு வைக்கிறோம். நம்ப கூட முடியாது. வச்சாலும் வைப்பேன். அம்மா நம்ம உங்க வேலை முடிஞ்சுட்டா? வேலை முடிஞ்சுட்டுமா. நானும் சாப்பிட்டா சரியா போச்சு. வேலை முடிஞ்சிச்சு. சரி. நீங்க எதுனால நானும் சரி தைப்பூசன்றதுனால செய்யலையா இல்ல? தைப்பூசம் தான் செய்யலாம். என்ன செஞ்சிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். கறி குழம்பு வைக்கிறேன். இன்னும் கறி குழம்பு தான் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து மட்டன் வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையிலே வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மட்டன் எடுத்து செஞ்சிருக்காங்க அம்மா. அதுவும் அப்படிக்காக. உண்மையாதான் இவன் செஞ்சதே இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் செஞ்சது காட்டிருக்க மாட்டாங்க. ஆமா, நேத்து அன்னைக்கு தான் பிரியாணி வீடியோ பார்த்தோம். அதே அப்படி காட்டுனா சரி காட்டல. நார்மலா வீட்டுல செஞ்சுட்டேன் நானு. மட்டன் குழம்பு நான் தான் வச்சேன். ஆமா அப்புறமா அதான் முக்கியமா அதனால அதுக்கு முன்னாடி இருந்து நாங்க ஆடு வாங்கி ஒரு 2 வருஷம் தான் ஆகும். அதுக்கு முன்னாடி இருந்து வந்து சாப்பிட்டதில்ல. இங்க ஆடு வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காது குத்துனாங்க இல்லையா? அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வீட்டுல இருந்து ஆடு எடுத்துட்டு போனாங்களே காசு கொடுத்து. அவங்களே வந்து ரொம்ப கறி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்க அது வேணாம்னு சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வளர்த்த ஆடு அது மட்டும் ஆடு வளர்க்குறப்ப ஆடு கறி சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். சாப்பிடவே மாட்டோம். இவருக்காக வந்து செஞ்சிருக்கோம். என்ன ஒரு ஆனந்தம். வடை சாம்பார் பார்த்து வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்க 2 வடை உண்மையிலே வந்து அவங்க 4 வடை சுட்டு தனியா வச்சிருக்கும்போது நம்ம மறுபடியும் அந்த வடையை தோட்டனே. ஆனா அவங்க என்ன வடை என்ன பிளான் பத்தியா? சரி சரி சாப்பிடு என்ன வடை மாத்தனா எந்த அளவுக்கு அவர் ஆக்கி வச்சிருக்கீங்க. சரி அந்த வடை தான் வச்சுக்கிறாங்க. நீ சாப்பிடு. பாயசம் சூப்பரா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்பா வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து சாப்பிட்டாரு. இப்போ வந்து குளிச்சுட்டு வந்து பாயசம் குடிச்சுன்னு நல்லா இருக்குதாப்பா? நான் வந்து சரியா கனமா சாப்பிட சொன்னா வேணாம் எனக்கு வேணா புடிக்கல புள்ளி சொல்லிட்டு அம்மா சோறு போட்டு சாம்பார் சாப்பிட்டு 2 ரசம் ஊற்றி சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட சரி சாப்பிட மாட்டேங்குது. ஏன் சாரியா சாப்பிட்றேன்
இதுக்கப்புறம் அதிகமாக தான் சாப்பிடணும். இதெல்லாம் போக போக அதிகமாக சாப்பிடுவோம். இன்னும் 2 பேர் சிரிச்சுன்னு இருக்கிறீங்க. அவனுக்குள்ளே பரிமாறினா சிரிப்பு பரிமாறல. ரசம் ஊத்துமா அப்படின்ற எடுத்தாங்க ஊத்தி இவங்க கேட்டாங்க. அதை கொஞ்சம் கிட்ட காலையில ஊத்திட்டாங்க. 2வது ஊத்துட்டாங்க. 3வது ஊத்துனே காலையில போட்டு அப்படியே வச்சிட்டாங்க கண்டிய. ரசம் ஊத்துன்னு அப்படி கண்டி வைக்கிறாங்க. ரசம் சொல்ற திரும்ப என்னமா சொல்ற ரசத்தை இவங்க இலையில ஊத்திட்டாங்க. ரசம் அந்த அளவுக்கு ஞாபகம் வருது அம்மாவுக்கு. ஞாபகம் வருதுல சரியா காலை போட்டுக்கல. நான் சொல்றது நான் எது சொன்னாலும் இவங்களுக்கு சொல்ற மாதிரியே இருக்குது போல. கவனிப்பு புறாங்கதான் உனக்கு இல்ல. நீ வாய் உள்ள சொல்றது எனக்கு புரியலம்மா. கொஞ்சம் தெளிவா வேகமா சொல்றது எனக்கு புரியும். நீ சீரா சொல்லிடுற. அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்து புரிஞ்சிருக்கும். எனக்கு புரிஞ்சுதா? புரியல. 2 வாரத்தி ரசம் கேட்டு ஊத்துறோமே. விலை நிறைய ரசம் இருக்குது. 3வது காண்டி இவங்களுக்கு தானே ஊத்தணும். ஒரு சண்டைக்கு யோசிக்கிறது இல்ல. நீ வாய்க்குள்ளே சொன்னது எனக்கு தெரியல. நம்ம பொண்ணுதான் அவனு போடுறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. சிம்பிளாக தான் செஞ்சுக்கிறேன். என் வேலை பூரா முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு ஆடு ஓட்டி முறை வேலை தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து போகணும் சார் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.